ஹாய். தோலா படத்துல கார்த்தி நடிச்ச சீனு கேரக்டர் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதுல ஒரு மிடில் கிளாஸ் யங்ஸ்டரா நடிச்சிருப்பாரு. ஸோ வீட்ல அம்மா பார்த்துக்கணும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாரி நெறைய இருக்கிறப்போ, அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது. அப்போ அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அசெட்ட பில்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. ஸோ எத சூஸ் பண்ணியிருப்பாரு? இது மாரி ஃபினான்ஷியல் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லேண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம கேஷா கன்வெர்ட் பண்ண முடியாது. நம்ம நெனச்ச நேரத்துக்கு எடுத்துக்க முடியாது. ஸோ லிக்விடிட்டி இருக்காது. கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், வீட்ல நம்ம ஃபிசிக்கலா எடுத்து வைக்கிறது அப்படின்றது ஒரு ரிஸ்கியான விஷயம் தான். ஸோ அந்த பிளெட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும். நமக்கான கோல்ட வந்து பிளெட்ஜ் பண்றப்ப கண்டிப்பா இருக்கும். ஸோ இங்க கோல்டு ETF அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் a சேஃபர் ஆப்ஷன். ஸோ சீனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எது? எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஈவன் ஃபார் மந்த்லி நம்ம 500 போட்டுட்டு வந்திருந்தாலே ஒரு 10 to 12 இயர்ஸ் கழிச்சு 10 to 15 இயர்ஸ் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து லேக்ஸாக மாறி இருக்கும். ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம ட்ரீமையும் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம அந்த அமௌண்ட்டை எடுக்காமல் அப்படியே விட்டாலும் அந்த அமௌண்ட் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நம்ம தேவைப்படுற நேரம் எடுத்துக்கலாம். ஸோ லிக்விடிட்டியும் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் an எஸ்ஐபி அண்ட் கீப் a little gold ஃபார் சேஃப்டி. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் அசெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க.